ஒருத்தி இவளுடைய ஹஸ்பண்ட் குளிக்க போன நேரம் பார்த்து அவனுடைய ஃபோன் அவனுக்கே தெரியாம எடுத்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ள நிறைய சேட் இருக்கு. அதுல ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணோட போட்டோலாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு 2 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லி சேட் பண்ணிட்டு மறுபடியும் அதை டெலீட் பண்ணிட்டு அவனுக்கே தெரியாம வச்சிடறா. அதுக்கப்புறம் லஞ்சுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இது புது நம்பர்ன்றதுனால இவளுக்கே தெரியாது. சடனா 2 மணிக்கு பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு வரா. இவளுக்கு ஒரே டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஏன் இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது உன்னை பார்க்க தான் வந்தேன்னு அவளும் சொல்றா. 5 நேரத்துல இவளோட இன்னொரு ஃப்ரெண்டும் வரா. இவளும் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்றா. இவளுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, இவளுடைய ஹஸ்பண்டுக்கு தான் ஃப்ரெண்டு. இவளுடைய ஹஸ்பண்டும் இவகிட்ட நல்லா பேசுவாரு. அதனால இவளை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து இவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இருந்தாலும் இவளுடைய ஃப்ரெண்டுங்களாம் அப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து ஜாலியா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவளுடைய ஃப்ரெண்டுக்கு மேல இவளுக்கு சின்னதா டவுட் வருது. அதனால அவகிட்ட என்னோட ஹஸ்பண்ட் கூட எப்பயாவது நீ டேட் பண்ணிருக்கியான்னு சொல்லி கேட்கறா. இவளுடைய ஹஸ்பண்ட் ஏன் இப்படி எல்லாம் கேட்கறேன்னு சொல்லி கேட்கும் போது நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்றா. அவங்களும் இல்ல இது வரைக்கும் நாங்களாம் டேட் பண்ணதில்லைன்னு சொல்லிடுறா. அப்படியா, சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் இவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் வரியான்னு சொல்லி கேட்கறா. அவளும் ஜாலியா வந்துடுறா. இவகிட்ட நான் ஏன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட டேட் பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய போன் அவருக்கே தெரியாம எடுத்து பார்த்ததில்ல. அவரோட போன்ல வேற யாரு கூட அவர் டேட் பண்ணிட்டு இருக்காரு, ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்றா. இவளும் அப்படியான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறா. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கேன், என் மேல போய் டவுட் பண்றேன், நான்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவேனான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னோட ஒய்ஃபை நீங்க கரெக்டா 2 மணிக்கு வந்ததுனால எனக்கு சின்ன டவுட், அதனால தான் கேட்டேன்னு சொல்றா. இவளும் சரி விடுங்கன்னு சொல்லிட்டு குனிஞ்சு என்னமோ எடுக்கும் போது அவ போட்டுருக்க ட்ரெஸ் அந்த செல்லுல பார்த்த மாதிரி இருக்கு. இவனும் இவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சாச்சு, அப்ப நம்ம சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கறான். அந்த நேரம் அவ வேகமா வந்து இவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறா. இவளுடைய ஃப்ரெண்டும் சரியான டென்ஷன் ஆயிரா. இவ்வளவு சொல்லி என் மேல நீ இன்னும் சந்தேகப்படுறாருன்னு சொல்லி கேட்கறா. உடனே இவளுடைய ஹஸ்பண்ட் போன் எடுத்து அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறா. இதுல இருக்கிற ட்ரெஸ் மாதிரி தான் நீ போட்டுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கறா. உன்னுடைய வைஃப் இந்த போட்டோ எப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி பாக்குறீங்களா, நீங்க குளிக்க போகும்போது தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவ எப்படி வந்தான்னு தெரியுமா, நான் தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன்னு சொல்லுவா. ஆனா இவன் உன்னோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, இந்த போட்டோ எப்படி என்னோட போனுக்கு வந்துச்சுன்னே தெரியல, சத்தியமா நான் உன்னே தான் லவ் பண்றேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வைஃபும் இவன் சொல்றத ஒரு செகண்ட் நம்பிடுறா. சடனா பார்த்தா மறுபடியும் கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா வெளியே இன்னொரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு இவனுடைய வைஃபா பார்த்த உடனே எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. உடனே அவ கால் பண்ண உடனே அவ நம்பருக்கு போகுது. இவனும் அந்த பொண்ணு நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நாங்க எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லைன்னு சொல்றா. இவ உடனே நீங்க இதை ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும், இப்ப ஏன் சொல்றேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவன் இப்படி கத்துறத பார்த்து உடனே அவன் டென்ஷன் ஆகி ஆமா நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். ஆனா அவன் உடனே அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாது. அதனாலதான் அவன் டென்ஷனை அடிச்சுட்டு கிளம்பிருப்பா. இவளும் அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. இவனுக்கு அதுக்கப்புறம் என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அவளும் கதவை சாத்திடுறா. இவங்களோட ஃப்ரெண்டுகிட்டையும் சாரி சொல்லிடுறா, தெரியாம உங்க மேல டவுட் பட்டேன்னு சொல்லி.